அர்ச்சனா அர்ச்சனாவோட பயண வீடியோக்காக தான் காலையிலிருந்து வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஏன் வெயிட் பண்ணேன் அப்படிங்கிறத நான் லேட்டராக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி பிக் பாஸ் அவர்கள் அர்ச்சனாவுக்கு என்ன சொன்னார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அறப்போராட்டம் அப்படின்னு சொன்னார் ஒரு வார்த்தை. அர்ச்சனா, உங்களுடைய அறப்போராட்ட வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ போடப்படும் அப்படின்னு சொன்னாங்க. அது பார்க்கும்போது கேட்கும்போது வேறு லெவல் இருந்துச்சு. போராட்டம்னு அட்லீஸ்ட் சொல்கிறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோவெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் பயங்கர எமோஷ்னலாக ரொம்ப ஹாப்பியான அர்ச்சனா அவர்கள், இது இன்றைக்கி நைட் நான் தூங்கவே மாட்டேன் பிக் பாஸ், என்னை தூங்க விடாமல் பண்ணிட்டீங்களே அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருந்தாங்க. இது எனக்கு ஒரு மிகப்பெரிய மேடை, உங்களுடைய வாய்ஸை மட்டும் நான் மறக்கவே மாட்டேன் வாழ்க்கை முழுக்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பிக் பாஸ் அவர்கள் சில விஷயத்தை வந்து கன்வே பண்ணுறாங்க. ஓகேங்களா, அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில பேர் இந்த வாழ்க்கையில் போராட பயப்படுவாங்க, சில பேர் பயந்தாலும் போராடுவாங்க. அதில் ரெண்டாவது ரகம் தான் நீங்கள். பயந்துட்டாலும் நான் போராடுவேன், போராடி அதில் நான் வெற்றி பெறுவேன் தன்னம்பிக்கையோட அப்படிங்கிற மாதிரி பயங்கர பலமான வார்த்தைகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனா அவர்களுக்கு வந்து பிக் பாஸ் அவர்கள் வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கும்போது வேறு லெவலில் வந்து இருந்தது. ஆனால் அர்ச்சனாவுக்கு மட்டும்தான் இதெல்லாம் யூஸ் பண்ணாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இல்லை, எல்லா கண்டஸ்டண்ட்டுக்குமே எல்லா வார்த்தைகளையும் யூஸ் பண்ணாங்க. இன்னும் நிறைய கூஸ் பம்ப்ஸான மூமெண்ட்லாம் கூட இருந்தது. மாயாவுக்கும் நிறைய விஷயங்கள் வந்து சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து அர்ச்சனா அவர்கள் யார் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாப்புல பிக் பாஸ் அவர்கள். அந்த ஒரு விஷயத்தில் அறப்போராட்டம், போராளி அப்படிங்கிறது சொல்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை. போராளி அப்படிங்கிறது தன்னம்பிக்கை உடைய ஒரு ஆள் அப்படிங்கிறது. அதுக்கப்புறம் பயந்தாலும் போராடணும், கேள்விகள் எழுப்பணும், சண்டை போடணும் அப்படின்லாம் சொல்லும்போது செம்ம கூஸ் பம்ஸாக தான் வந்து இருந்தது. அந்த பொண்ணுக்கே பயங்கரமாக தான் இருந்தது. இன்னொரு விஷயம் பயண வீடியோவில் நான் நோட் பண்ண விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுடைய பயண வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோ. ஏன்னா பிரதீப் ஆண்டனியோட ரெட் கார்டுக்கு அப்புறமா தான் அர்ச்சனா அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து உள்ளே இருக்காங்க அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பேசப்பட்ட ஒரு விஷயமா இருந்தது அர்ச்சனா அப்படின்னாவே. ஸோ எதுக்காக இதை வந்து நான் நோட்டபிள் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா, கடந்த பயண வீடியோக்களில் பிரதீப் ஆண்டனியோட ஃபோட்டோஸோ மூஞ்சோ எங்கேயாவது ஒரு இடத்துல வந்து இருக்கும், எங்கே ஒன்று காட்டுவாங்க, அந்த டிஆர்பி ஏற்றணும் இல்லையா அதுக்காக. ஆனால் மாயாவோட பயண வீடியோவில் மட்டும் மாயா வந்து பிரதீப் ஆண்டனி கூட பேசினது, சண்டை போட்டது, அதுக்கப்புறம் அவருக்கு வந்து ஷோல்டரில் முத்தம் கொடுத்தது, ஓகேங்களா, அதுக்கப்புறம் பிரதீப் ஆண்டனிக்கு அவங்க ரெட் கார்டு கொடுத்தது, இந்த எல்லா விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரி மாதிரி வந்து பண்ணி நிறைய விஷயங்கள் போட்டிருந்தாங்க மாயாவுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் எபிசோடில் பார்க்குறது ஒரு 2 minutes 3 minutes தான் பார்ப்பீங்க. லைவில் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 minutes வந்து போகுது, ஒரு 5 to 10 minutes போகும். ஸோ அந்த லெவலுக்கு வந்து இருக்குது. ஸோ இதை வந்து நோட் பண்ணி பார்த்தா அர்ச்சனா அவர்களுக்கு அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் எதுவுமே பெருசாக வந்து எபிசோடில் போடல. மேபி லைவில் போடுறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஸோ பிக் பாஸ் அவர்கள் அர்ச்சனாவை பற்றி தன்னம்பிக்கையாளர், போராளி அப்படின்னு சொன்னதை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் வந்து பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தகவல் சந்திக்கிறேன். until then bye from உதய். நன்றி, வணக்கம்.